ஒரு காலத்தில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அரண்மனைக்கு துறவி ஒருவர் வருகை தந்தார். மன்னன் மகிழ்ச்சியுடன், வாருங்கள் சுவாமி, வருக வருக. வாழ்க வளமுடன். என்ன மன்னா, எப்படி இருக்கிறாய்? எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதா? எனக்கு என்ன குறைச்சல்? அருமையான அதிகாரிகள், மதிநுட்பமான மந்திரிகள், உயிரையும் தர சம்மதிக்கின்ற பணியாட்கள் என நலமாகவே இருக்கின்றேன். அப்படியா? உனக்கென உயிரையே தருவார்களா? என்னால் நம்ப முடியாது. ஏன் சுவாமிகளை இப்படி சொல்கிறீர்கள்? என்னிடம் அவர்கள் உயிரையே தருவேன் என்று அடிக்கடி சொல்வதைத்தான் உங்களிடம் நான் சொன்னேன். எனக்கு சந்தேகமாகவே உள்ளது. யாரும் யாருக்காகவும் உயிரை தருவதில்லை. வேண்டுமானால் நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். சரி மன்னா, நாளை உனது அரண்மனையின் அனைத்து மந்திரி, பிரதானி, பணியாட்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டு. நான் ஒரு சோதனை செய்யப் போகிறேன். மறுநாள் அரண்மனை சபை கூடியது. எல்லோரும் வந்து விட்டார்களா மன்னா? எல்லோரும் இருக்கிறார்கள். சுவாமி, உங்கள் சோதனையை நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்களின் மன்னருக்காக நீங்கள் உயிரையும் தருவீர்களா? தருவோம் தருவோம். மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. உங்கள் மன்னரின் நீண்ட ஆயுளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் நான் ஒரு யாகம் நடத்தப் போகிறேன். அதற்காக நிறைய பால் தேவைப்படுகிறது. மன்னருக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் கொண்டு வந்து, இன்று அமாவாசை, நல்ல நாள், இரவு இங்கு வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிவிட்டு போய்விடுங்கள். அது போதும். அப்படியே செய்கிறோம். இரவு அமாவாசை இருட்டு. பால் குடத்துடன் எல்லோரும் வந்து பெரிய பாத்திரத்திற்குள் ஊற்றிவிட்டு செல்கிறார்கள். மறுநாள் மன்னரும் துறவியும் அந்த பெரிய பாத்திரத்தை பார்த்ததும் மன்னருக்கு அதிர்ச்சி. பாத்திரம் முழுவதும் தண்ணீர் நிரம்பியிருந்தது. பார்த்தாயா மன்னா, உங்களின் அரசு சபையின் நேர்மையை? பாத்திரத்தில் முழுமையாக தண்ணீர்தான் உள்ளது. மற்றவர்களை நம்பலாம், ஆனால் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது மன்னா. ஆமாம் சுவாமி, இப்போதுதான் எனக்கு புத்தி வந்தது. எல்லோரும் பால் ஊற்றுவார்கள், நாம் ஒருவர் மட்டும் தண்ணீரை ஊற்றினால் யாருக்கு தெரிய போகிறது? ஒவ்வொருவரும் இப்படியே நினைத்ததால் அத்தனையும் தண்ணீராயிற்று. உயிரை கொடுக்கவும் தயார் என்பவர்களின் உள்ளம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? இதுதான் உலகம் குழந்தைகளே. ஒரு ஊரில் வள்ளல் ஒருவர் வாழ்ந்து வந்தார். தனது வாழ்நாளில் தானம் செய்வதே வாழ்க்கை என்று பெரிதாக வாழ்ந்து வந்தார். அவரால் பல ஏழை மக்கள் பயன்பெற்று வந்தனர். எப்பொழுதும் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து தானம் வழங்குவது வழக்கம். சில நாட்களாகவே அவர் தானம் வழங்கும் இடத்திற்கு ஒரு தங்க நிற அணில் ஒன்று வந்து, நீ வழங்குவது தானமா? நீ எல்லாம் ஒரு வள்ளலா? வள்ளல் பார்த்ததும் அணில் ஓடிவிடுகிறது. அணில் சொன்னதையே வள்ளல் நினைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் வள்ளல் வழக்கம் போல தானம் செய்து கொண்டிருந்தார். அணில் அதே போல வந்தது. நீ வழங்குவது தானமா? நீ எல்லாம் ஒரு வள்ளலா? வள்ளல் அணிலை பார்க்கிறார். அணில் ஓட முயல்கிறது. அணிலே, போகாதே, இரு இரு. அணில் நின்றது. நான் நல்லதுதானே செய்கிறேன். என்னை எதற்காக இப்படி கேலி செய்கிறாய்? நான் செய்வது தானம் இல்லையா? அப்ப எதுதான் தானம்? நீ செய்வது தானம்தான். ஆனால் உன்னை விட சிறந்த வள்ளல் இருந்தார். அப்படியா? யார் அவரு? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லு.
பக்கத்து ஊர்ல ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. அவருடைய மனைவி, மகன் அனைவரும் பல நாளா பட்டினியா இருந்தாங்க. ஒரு நாள் கொஞ்சம் கோதுமை மாவு கிடைச்சது. அதை வச்சு 3 சப்பாத்தி செஞ்சு 3 பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. கதவு தட்டும் சத்தம் கேட்க அந்த ஏழையானவர் கதவை திறந்தார். அந்த ஏழையானவர் கதவை திறக்கிறார். எதிரே ஒரு விருந்தாளி வந்து நின்றார். பசிக்கிறது ஐயா, பல நாளா பயணம் செஞ்சு களைப்பா இருக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. வாங்க வாங்க. விருந்தாளி அந்த சப்பாத்தியை வேகமாக சாப்பிடுகிறார். ஐயா, இது போதலையே, பசியை தூண்டி பசி அடங்காம அதிகமாயிடுச்சே, இன்னும் இருந்தா கொடுங்க. அந்த ஏழையின் மனைவி தனது பங்கும் தருகிறாள். அதையும் சாப்பிட்டு விட்டு, பசி பசி கொடுங்க, இன்னும் இன்னும். மீண்டும் அந்த ஏழையின் மகனும் தனது பங்கு சப்பாத்தியையும் அந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறான். விருந்தாளி அதையும் தின்றுவிட்டு, இது போதும், இது போதும், அப்பாடா, என் பசி தீர்ந்தது, தண்ணி கொடுங்க, நான் வரேன். அவர் சென்று விட்டார். அன்று இரவு அந்த ஏழை குடும்பத்தினர் பசியால் வாடி இறந்து போனார்கள். அங்கு இருந்த கோதுமை மாவில் உருண்டு புரண்ட எனக்கு பாதி தங்கமாகியது. இப்ப சொல்லுங்க, நீங்க செய்யறது தானமா? நீங்க வள்ளலா? தலை குனிந்து நின்ற வள்ளல், நான் வள்ளல் இல்லை. நான் எனக்கு வைத்துக் கொண்டுதான் தர்மம் செய்தேன். ஆனால் அந்த குடும்பத் தலைவன் எத்தனை பெரிய தியாகி! அதுதான் தர்மம். அவர்தான் வள்ளல். அதே போன்ற வள்ளல் எங்காவது இருக்கிறார்களா என்று அன்றிலிருந்து நான் நாடு முழுவதும் தேடுகிறேன். ஆனால் எங்கேயும் காண முடியவில்லை. என் மீதி உடலோ பொன்னாகவும் இல்லை. அதனால்தான் நீங்கள் வள்ளல் இல்லை என்கிறேன் என்றதாம் அணில். குழந்தைகளே, தானம் இப்போது நம் நாட்டில் மறைந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊரில் ஏழை இருந்தான். ஒரு நாள் தன் குடிசையில் தூங்கியவன் பணத்தை பற்றி கனவு முடிந்ததும் எழுந்தவனுக்கு கனவு நனவாக பூதம் வேண்டும் என்று எண்ணினான். இந்த நினைவோடு இருந்தவன் ஒரு நாள் மரத்தடி முனிவரிடம் சென்று வணங்கி நின்றான். என்ன வேண்டும்? எதற்காக என்னிடம் வந்தாய்? சாமி, எனக்கென வேலை செய்ய ஒரு பூதம் வேண்டும். நீ வேலை செய்து பிழைப்பதற்கு ஏன் தயங்குகிறாய்? போய் வேலையை பார். உழைப்பே உயர்வு. போய்விடு. மறுநாள் மீண்டும் முனிவரிடம் அந்த ஏழையானவன் சென்று தனது வேண்டுகோளை கேட்கிறான். சரி, உனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன். பூதம் வரும். ஆனால் எச்சரிக்கையாக இரு. அந்த பூதத்தை ஓய்வெடுக்கவே விடக்கூடாது. வேலை கொடுத்து கொண்டே இரு. ஓய்வு கொடுத்தால் உன்னை விழுங்கிவிடும். சரி சரி, மந்திரம் சொல்லிக் கொடுங்கள். காடு. ஏழையானவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மந்திரம் ஜெபிக்கிறான். புகை மண்டலத்திலிருந்து பூதம் வந்தது. நான் உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன். எனக்கு ஏதேனும் வேலை கொடுத்து கொண்டே இரு. இல்லை என்றால் உன்னை விழுங்குவேன். எனக்கு ஒரு அரண்மனை வேண்டும், கட்டிக்கொடு. பூதம் கையை உயர்த்தியதும் அரண்மனை உருவானது. இதோ அரண்மனை. ஏராளமான பணம், நகை எல்லாம் வேண்டும். இதோ எடுத்துக்கள். இந்த காட்டை அழித்து இந்த இடத்தில் நகரத்தை உருவாக்கு.
இதோ செய்கிறேன் என்று சொல்லி மீண்டும் கையை உயர்த்தியது. தயார். வேறு வேலை கொடு. சீக்கிரம் அடுத்த வேலை கொடு, இல்லை விழுங்கி விடுவேன். அவனுக்கு அடுத்த எந்த வேலையும் கொடுப்பதற்கு இல்லை. பூதத்திற்கு கோபம் வந்து அவன் மீது பாய்கிறது. அவன் அங்கிருந்து தப்பித்து முனிவர் இருக்கும் இடத்திற்கு ஓடினான். முனிவரே, முனிவரே, காப்பாத்துங்க, பூதம் என்ன விழுங்க துரத்துது. என்னாச்சு? சாமி, என்ன துரத்துது, என்னால் அதுக்கு வேலை கொடுக்க முடியல, காப்பாத்துங்க. நான் சொன்னதை கேட்காம ஆசைப்பட்ட. சரி சரி, நீ தப்பிக்க வழி சொல்கிறேன். இனியாவது புத்தியோடு வாழ். அதோ அந்த நாயை பிடித்து வா. அவன் அந்த நாயை பிடித்து வந்தான். நாய்வாலை பிடித்து பூதத்திடம் கொடு. நேராக நிமிர்த்தித் தரச் சொல். வா, உன்னை விழுங்கப் போகிறேன். இல்லை, நான் எனக்கு வேலை கொடு. என்னை கொல்வது உன்னால் முடியாது. இந்த நாயின் வாலை நிமிர்த்தி நேராக்கித்தா. பூதம் சிரித்துக் கொண்டு, இதுதானே, இதோ ஒரு நொடியில் செய்கிறேன். பூதம் வாலை நிமிர்த்த முயன்று கொண்டே இருக்கிறது. வால் நிமிர்ந்த பாடே இல்லை. பூதம் அப்படியே மறைந்து விட்டது. அவனும் பழையபடி ஏழையாய் மாறினான். உன் பேராசை உனக்கே யமனாகிவிட்டது. போ, இனியாவது உழைத்து வாழ். பிள்ளைகளே, பார்த்தீர்களா அவனின் குறுக்கு புத்தி எவ்வளவு துன்பத்திற்கு காரணமாக இருந்தது என்று. அதனால் நீங்கள் உழைக்கவும், உழைப்பே உயர்வு என்று எண்ணுங்கள். சரியா? இரவு வேளையில் தனியாக ஒரு உயர தூண் போன்ற கட்டிடம். ஒருவன் மிக உயரமான இடத்தில் பசியாலும் தாகத்தாலும் தவித்து இறந்திட சிறை வைக்கப்பட்டான். ஏறவோ இறங்கவோ வழியில்லை. அப்போது ஒரு நாள் அவனின் தோழன் அங்கு வந்தான். அன்னார்ந்து பார்த்து, நண்பரே, நான் பேசுவது கேட்கிறதா? நான் தான் உங்களின் நண்பன் வந்திருக்கிறேன். வாங்க நண்பரே, என் நிலையை பார்த்தீரா? இன்னும் சில நாட்களில் தாகத்தாலும் பசியாலும் நான் இறந்து விடுவேன். கவலைப்படாதீர்கள், நான் தான் வந்துவிட்டேன். உங்களை காப்பாற்றுகிறேன். நாளை வருகிறேன். உங்களின் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். மறுநாள் பகல் அந்த தோழன் சில பொருட்களுடன் வருகிறான். நண்பரே, நண்பரே, உறங்கிவிட்டீரா? மேலே ஒரு வண்டு வரப்போகிறது. ஜன்னல் ஓரமாக காத்திருங்கள். கேட்கிறது நண்பா. வண்டு பறந்து வருமா, இல்லை ஊர்ந்து மேல் நோக்கி வருமா? நான் ஒரு பொன் வண்டை அனுப்புகிறேன். அது பழக்கப்பட்டதுதான். பறந்து மேலே வரும். அதை பிடித்துக் கொண்டு அதன் கழுத்தில் சுற்றியுள்ள மெல்லிய பட்டு நூலை இழுங்கள். சரி நண்பா, நான் தயார். வண்டு பறந்து வருகிறது. மேலிருந்தவன் வண்டை பிடித்துக் கொள்கிறான். நண்பரே, நூலை இழுக்கட்டுமா? இந்த நூலில் எப்படி நான் தப்பி வர முடியும்? அதன் மறுமுனையில் தடித்த கயிறு இருக்கிறது. அது போதுமல்லவா நீங்கள் இறங்கி தப்பி வர? மேலிருந்தவன் கீழே இறங்கி வருகிறான். அவனிடம் கீழே இருந்த நண்பன், நண்பா, நீ பசியார உணவு கூட எடுத்து வந்திருக்கிறேன். இருவரும் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். நன்றி நண்பா. காலத்தால் செய்த இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன் புத்திசாலித்தனம் என் வாழ்வை காப்பாற்றிவிட்டது. குழந்தைகளே, வாழ்க்கையில் அடுத்தவருக்கு உதவ நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கு புத்திசாலித்தனம் முக்கியம் என்பதை உணர்த்தவே இந்த கதை. அடர்ந்த காடு. ஒரு மரத்தடியில் தவயோகி தவத்தில் இருந்தார். மரக்கிளை மீது
கொக்கும் காகமும் சண்டையிட சருகுகள் யோகி மீது உதிர்ந்தது. கோபம் வந்த யோகி, யார் அது என் தவத்தினை கெடுத்தது? என்ன துணிச்சல்! பறவைகளை கோபமாக நிமிர்ந்து பார்த்தார். நெருப்பு மின்னல் கிளம்பி பறவைகளை சாம்பலாக்குகிறது. வெற்றி, வெற்றி! என் தவம் வெற்றி பெற்றுவிட்டது. தெரு, வீட்டு வாசல். அம்மா, பிச்சையிடுங்கள். நான் தவயோகி வந்துள்ளேன். அம்மா, பிச்சையிடுங்கள். வீட்டுக்குள்ளிருந்து குரல். மகனே, கொஞ்சம் இரு. யோகி மனதுக்குள், என்னை காத்திருக்க சொல்கிறாயா? பேதையே, உனக்கு என் சக்தி தெரியாமல் பேசுகிறாய். வீட்டுக்குள்ளிருந்து குரல். உன்னை பற்றி அத்தனை உயர்வாக எண்ணிக்கொள்ளாதே. மகனே, என்னை கொக்காகவும் காகமாகவும் நினைத்தாயா? யோகி திகைத்து அதிர்ச்சி அடைந்து காத்திருக்கிறார். சிறிது நேரம் கழித்து குடிசையிலிருந்து பெண் வந்தாள், உணவு பொருளோடு. அந்த பெண்ணை வணங்கி, தாயே, என் மனதில் நினைத்ததையும் காட்டுக்குள் நடந்ததையும் எப்படி உங்களால் அறிந்து கொள்ள முடிந்தது? மகனே, நான் உன்னைப் போல துறவி இல்லை. தவமோ யாகமோ எதுவும் தெரியாது. தினந்தோறும் என் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். என் கணவர் ஒரு நோயாளி. அவருக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் உன்னை காத்திருக்க செய்தேன். எனது கடமைகளை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு செய்து வருகிறேன். அதன் வழியாகத்தான் உன் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டேன். தாயே, என்னுடைய ஞானக்கண் எப்போது திறக்கும்? எனக்கு ஏதேனும் வழி கூறுங்கள். எனக்கு தெரிந்ததை கூறிவிட்டேன். இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பினால் பக்கத்து ஊரில் உள்ள கசாப்பு கடைக்காரரை போய் பார்த்தால் முதலில் பசியாறு, பிறகு அவரை போய் பார். நன்றி தாயே, நான் அவரை பார்க்க செய்கிறேன். கசாப்பு கடைக்காரன் வீடு. கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறான். யோகி வருகிறார். வாருங்கள் சுவாமி. உமக்கு உணவு கொடுத்த பெண்மணி உங்களை என்னிடம் அனுப்பினாரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? இது மட்டுமா? உங்களின் கோபத்தால் கொக்கும் காகமும் எரிந்து போனது கூட தெரியும். காத்திருங்கள், இதோ வருகிறேன். வீட்டுக்கு உள்ளே போய்விட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தான். வாழ்க்கை என்பது கடமைதான். நமது கடமைகளை நாம் சரியாக செய்தால் வெற்றி பெறலாம், ஞானமும் பெறலாம். மாணவர்களின் கடமை படிப்பது. தாய் தந்தை கடமை அன்பும் அறிவும் ஊட்டுவது. உமது கடமை உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்வது. இப்போது எனது கடமை என்னை அழைக்கிறது. கடையை திறக்கணும். வருகிறேன் சுவாமி என்று சென்றார். சுவாமியும் கடமை செய்ய சென்றார். பிள்ளைகளே, நாம் உயர்வதற்குரிய ஒரே வழி நம் கடமைகளை செய்வதாகும். அப்படி செய்வதன் மூலம் வலிமையை பெருக்கிக் கொண்டே சென்று இறுதியில் உயர்நிலையை அடைந்து விடலாம். அடர்ந்த காடு. அதில் ஒரு ஆற்றில் முதலைகளும் கரை ஓரத்தில் அடர்ந்த மரங்களில் குரங்குகளும் வாழ்ந்து வந்தன. அதில் குரங்கு குட்டி ஒன்று முதலைகளின் மீது நட்பு வைக்க விரும்பியது. அதுபோலவே அந்த குரங்கு குட்டிக்கு ஒரு நல்ல முதலை குட்டியின் நட்பு கிடைத்தது. பிறகு இரண்டும் கரையோரத்தில் பேசி பழகி வந்தன. முதலை நண்பா, ஏன் இத்தனை நேரமாகியும் நீ என்னோடு பேச வராமல் தண்ணீருக்குள்ளேயே நீந்திக் கொண்டிருக்கிறாய்? மேலே வா. நான் மேலே வருவது தான் தினம் நடக்கிறதே. நீ ஏன் தண்ணீருக்குள் வரக்கூடாது? இந்த ஆற்றின் எதிர்க்கரையில் எனது வீடு உள்ளது. அங்குதான் எத்தனை அழகான மரங்கள், சுவையான கனிகள் இருக்கின்றன. நீதான் வர மாட்டேன் என்கிறாய். மேலிருந்து கீழே இறங்கி கரைவோரம் வந்த, இல்லை
நண்பா, எனக்கு உன் மீது உட்கார்ந்து கொண்டு வர ஆசைதான். ஆனால் நீ மட்டும்தான் எனது நண்பன். மற்ற முதலைகள் என்னை விழுங்கி விடுமே. என் அருகே இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் நண்பா? நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? சரி, எதற்கும் என் அப்பா அம்மாவிடம் கேட்டுக்கொண்டு நாளை வருகிறேன். தாவி தன் தாய் தந்தையிடம் சென்று தன் அப்பாவிடம், அப்பா, அம்மா, நான் என் முதலை நண்பனுடன் அடுத்த கரைக்கு போய் வரட்டுமா? ஆசையாக இருக்குப்பா. அவனும் என்னை அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஐயோ, முதலையை நம்பி ஆத்துல இறங்க போறியா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உன்னை ஏமாற்றி விழுங்கிவிடும். இனிமேல் நீ அந்த முதலையோடு பேசினால் பார். ஆற்றின் கரை ஓரம் முதலையும் குரங்கும். என்ன நண்பா, போகலாமா? இன்று வருவதாக சொன்னாயே. அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள என்னை திரும்பியும் இங்க கூப்பிட்டு கொண்டு வந்துடுவியா? அதற்கென்ன நண்பா, கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி விடலாம். தைரியமா வா. முதலையின் மீது ஏறி அமர்ந்த குரங்கு குட்டி. நீந்த ஆரம்பித்தது முதலை. நடு ஆறு. மகிழ்ச்சியான குரங்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பா. ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு நண்பா. இருக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. கடைசியா சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா என்னோட அம்மா முதலைக்கு உடம்பு சரியில்லை. குரங்கோட மூளையை சாப்பிட்டா தான் சரியாகுமா. என் அப்பா முதலைக்கு குரங்கு ஈரல்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். கொஞ்சம் நில் நண்பா. இதை நீ முதலிலேயே சொல்லியிருந்தா என்னோட மூளையையும் ஈரலையும் எடுத்து வந்திருப்பேன். இன்று நான் இரண்டையும் கழற்றி கூடவே இதயத்தையும் கழுவி மரக்கிளையில் காய வைத்துள்ளேன். நண்பன் கேட்டால் இது கூடவா தரமாட்டேன்? உன் தாய் என் தாய் போல் அல்லவா? அடடா, நான் என்னவோ உன்னை சரியாகவே புரிந்து கொள்ளாமலே போனேனே. என்னை மன்னித்து விடு நண்பா. வா, மீண்டும் கரைக்கு போலாம். மூளை ஈரல் இரண்டையும் எடுத்துக்கொள். எனக்கு உன் பரிசாக இதயத்தை கொடு. நானும் ரொம்ப நாளாகவே குரங்கு இதயம் சாப்பிட ஆசையோடு இருக்கேன். கரை திரும்பினார்கள். குரங்கு சடக்கென்று தாவி மரத்தில் ஏறிக்கொண்டது. வா நண்பா, சீக்கிரமாகவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வா. முட்டாள் முதலையே, போய்விடு. என்னிடம் நல்ல நண்பனாக நடித்து என்னையே கொல்ல பார்க்கிறாயா? யாராவது மூளை இதயம் இவற்றை எல்லாம் கழற்றி காய வைப்பார்களா? முட்டாள், முட்டாள்! ஐயோ, ஏமாற்றி விட்டது இந்த குரங்கு. அப்பா அம்மா பேச்சை கேட்காததாலே இந்த முதலைகளுக்கு நான் இரையாகி இருப்பேன். நல்ல வேளை, தப்பித்தேன். பிள்ளைகளே, உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைக்க செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் அளவோடு இருக்க வேண்டும். அதைவிட அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். இது நல்லது. ஒரு கிணற்றில் தவளைகள் வாழ்ந்து வந்தது. அதில் சின்ன தவளை ஒன்று வளர்ந்து அந்த கிணற்றில் பூச்சிகளை தின்று நன்கு கொழுத்திருந்தது. ஒரு நாள் கடலில் வாழ்ந்த தவளை ஒன்று அந்த கிணற்றுக்கு வந்தது. நீ யாரு? எங்கிருந்து வர? இங்க நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் கடல் தவளை, கடலிலிருந்து வரேன். கடலா? அது என்னது? அது எப்படி இருக்கும்? கடல்னா நிறைய நீர் இருக்கும், அலை வீசிக்கிட்டே இருக்கும். இந்த கிணத்தை விட பெருசா? இங்க இருக்கிறத விட நிறைய தண்ணி இருக்குமா? அது ரொம்ப பெருசு. 2 அடி தாவி இந்த அளவு இருக்குமா? மீண்டும் சிரிச்சுக்கிட்டே, இல்ல, பெருசு. 2 மூலைக்கும் தாவி இந்த பெருசு இருக்குமா? பயங்கரமா சிரிச்சு பல்ட்டி அடிச்சு, மேலே பார், வானம் எவ்வளவு பெருசா இருக்குது.
அவ்வளவு பெருசு கடல், முட்டாள். கோபம் வந்த ஏய் கடல் தவளைய, இந்த கிணற்றை விட எதுவும் பெருசு கிடையாது. அப்படி இருக்கவும் முடியாது. இவன் எங்கிருந்தோ வந்து நம்ம கிணத்து சின்னதுன்னு சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து இவனை விரட்டுங்க. கிணற்று தவளையெல்லாம் சேர்ந்து அந்த கடல் தவளையை விரட்டுதுங்க. குழந்தைகளே, கிணற்று தவளைகளாய் இருக்காதீர்கள். புதிதாக நல்ல விஷயங்களை யாராவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதை பின்பற்றுங்கள். காட்டுப்பாதை. நாராயண நாராயண. தவம் செய்து கொண்டு ஒருவர், அவரை சுற்றி புற்று. அந்த முனிவர், வணக்கம் நாரதரே, நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள்? நாராயண நாராயண, நான் சொர்க்கத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி சுவாமி. சொர்க்கத்தில் கடவுளை சந்தித்து எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டு சொல்லுங்களேன். சரி, அப்படியே செய்கிறேன். வருகிறேன். நாராயண நாராயண. விடை பெற்று அங்கிருந்து நாரதர் நடந்தார். அங்கு ஒருவன் துள்ளிக் குதித்துக் கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு, லா லல்லல்லா லல்லல்லா லல்லல்லா. ஓஹோ, சாமி வணக்கம். நீங்க எங்க போறீங்க? நான் சொர்க்கம் போய்க் கொண்டிருக்கிறேன். நான் நாரதர். நீங்கள்தான் நாரதர் சாமியா? வணக்கம் சாமி, ரொம்ப சந்தோஷம். சாமி கடவுள்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டு சொல்லுங்க சாமி. அப்படியே செய்கிறேன். நாராயண நாராயண. நன்றி சாமி. வணங்கி சென்றான். நாரதரும் அங்கிருந்து சொர்க்கம் சென்று விட்டார். பல நாள் கழித்து அதே காட்டு வழியாக வந்தார். நாரதரே வணக்கம். எனக்கு எப்போது முக்தி? கடவுள் என்ன சொன்னார்? கேட்டேன். உனக்கு இன்னும் 4 பிறவி இருக்கிறதாம். அதன் பிறகு முக்தி கிடைக்கும். என்ன, இன்னும் 4 பிறவிகளா? இத்தனை காலமாக நான் தவமிருக்கிறேன். நாராயண நாராயண. வணக்கம் சாமி, எனக்கு எப்போது முக்தி? கடவுள் என்ன சொன்னார்? இதோ இந்த மரத்தில் உள்ள இலைகள் எத்தனையோ அத்தனை பிறவிகளுக்கு பிறகுதான் உனக்கு முக்தி என்று கடவுள் சொன்னார். மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து, ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்த காட்டுல இதைவிட பெரிய மரங்கள் பல இருக்கிறது. ஆனா கடவுள் இந்த மரத்தை தேர்ந்தெடுத்தது எனது பாக்கியம். மகிழ்ச்சி சுவாமி. மகனே, உனது பொறுமை, விடாமுயற்சி சிறப்பானது. இதனால் உனக்கு இந்த கணமே முக்தி தருகிறேன். வணங்கி நின்றான் வாலிபன். பிள்ளைகளே, அந்த வாலிபனது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெகுமதி அது. அத்தனை பிறவிகளும் பாடுபட அவன் தயாராக இருந்தான். எதுவும் அவனை தளரச் செய்யவில்லை. ஆனால் அந்த முனிவருக்கோ 4 பிறவி கூட மிக நீண்ட காலமாக தோன்றியது. மரக்கிளை, காக்கை கூடு, கிளிமுட்டை காக்கை முட்டைகளுடன் இருக்கிறது. காகமும் அடைக்காக்கிறது. முட்டைகளை உடைத்துக் கொண்டு குஞ்சுகள் வெளிவருகிறது. சில நாட்களுக்குப் பிறகு இந்த கிளைக்கு பக்கத்து கிளையில் ஒரு பெரிய கிளி ஒன்று வந்து அமர்ந்தது. காக்கைகளுடன் கிளி இருப்பதை பார்த்த, நீ கிளி குஞ்சாச்சே, எதுக்காக காக்கா போல கத்துற? இல்லை, நான் காக்கா. இல்ல, நீ கிளிதான். எப்படி இங்க வந்த? இல்ல, நான் காக்கா தான். பெரிய கிளி வருத்தத்தோடு பறந்து விடுகிறது. அந்த பெரிய கிளி மற்ற கிளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று, அந்த மரத்துல நம்ம சின்ன கிளி ஒன்று தன்னை காக்கான்னு நினைச்சுக்கிட்டு அந்த காக்கா கூட்டத்தில் இருக்கு. காக்கான்னு கத்துது. அதனால என்ன? நாம மொத்த பேரும் கூட்டமா போய் கூட்டிட்டு வரலாம். மொத்த கிளிகளும் பறந்து சென்று
அந்த சின்ன கிளி இருக்கும் மரக்கிளையின் எதிர்கிளையில் அமர்ந்து எல்லா கிளிகளும் கீ கீ கீன்னு கத்த, இந்த கிளையின் காக்காக்கள் கா 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 கத்துதுங்க. தன்னையே அறியாம கீ கீ கீ. இப்ப தெரியுதா நீ கிளின்னு? சின்ன கிளி தானும் கிளி என்பதை உணர்ந்து காக்கைகளிடம் விடை பெற்று கிளி கூட்டத்துடன் பறந்து சென்றது. உன்னை நீ அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் நீ உணர்ந்து கொள். நீ உயர அது வழிகாட்டும். இதை உணர்த்தத்தான் இந்த கதை குழந்தைகளே. மீன்கள் நிறைந்த ஏரிக்கரை. ஒருவன் தூண்டிலில் மீன் மாட்டியது. மாட்டிடுச்சு. எவ்வளவு நேரமா காத்திருந்தேன். மாட்டிய மீனை தரையில் போட்டதும், ஐயோ என்னை விட்டுடுங்க, நான் குட்டி மீன், என்னை பிடிச்சு என்ன பண்ண போற? என்னை விட்டுட்டீன்னா உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். மீன்காரனும் தண்ணீல விட்டான். தண்ணீல விழுந்த மீன் குஞ்சு ஒரு மாய பகடையை தந்தது. ரொம்ப நன்றி. இந்த பகடைய 3 முறை உருட்டு, நீ விரும்புகிற 3 வரங்கள் கிடைக்கும். அந்த பகடையுடன் வீட்டுக்கு சென்றான். கணவன் மனைவி இருவருக்கும் பெரிய குண்டு மூக்கு, விகாரமாகவும் இருக்கும். மீன் கொடுத்த பகடையை தன் மனைவியிடம் கொடுக்கிறான். இது என்ன அழகா இருக்கு, பகடையா? சாதாரண பகடன்னு நினைக்காத. இதை ஒரு மீன் கொடுத்தது. நான் அது கொல்லாம விட்டதால கொடுத்தது. 3 வரம் கிடைக்கும்னு கொடுத்தது. அப்படியா? சரி, என்ன வரம் கேட்கலாம்? தங்க பணம் கேட்கலாமா? வேண்டாம், நமக்கு இந்த மூக்கு தான் அழகில்லாம போச்சு. அதை சரி செய்யலாம். மூக்கா முக்கியம், பணம் தான் முக்கியம். எங்களுக்கு அழகான மூக்குகள் வேண்டும். அழகான மூக்குகள் இருவர் உடம்பு முழுவதும் தோன்றியது. இத்தனை மூக்குகளா? 2வது முறையாக பகடையை உருட்டி விடுகிறான். மூக்குகளே வேண்டாம். இருவருக்கும் மூக்குகளே இல்லாமல் மொட்டையாகி விடுகிறது. 2 வரங்கள் முடிந்துவிட்டது. இருவரும் யோசித்து 3வது முறை பகடையை உருட்டினான். எங்க பழைய மூக்கு வந்தா போதும். அவர்களுடைய பழைய மூக்கு வந்தது. 3 வரமும் தீர்ந்தது. நம்ம அவசர புத்தியால கிடைத்த வரமும் வீணாச்சு. குழந்தைகளே, பேராசை பெரும் நஷ்டம். தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதே. ஆசைப்படுவது உனக்கு கிடைக்கும், ஆனால் அதோடு துன்பமும் வரும், தெரியுமா?